தற்போதைய செய்தி. புதுக்கோட்டை வேங்கைவயல் கிராமத்திற்கு செல்ல அனுமதி வழங்க கோரி வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனு தொடர்பாக காவல்துறை பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுவாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், கூடுதல் விவரங்கள். வேங்கைவயல் கிராமத்திற்குள் செல்ல வழக்கறிஞர் ஒருவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில அனுமதி கோரி மனு அளித்த நிலையில இது குறித்து மாவட்ட காவல்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டு வேங்கைவயல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் குடிநீரில் மனித கழிவு கலந்த சர்ச்சை மிகவும் சர்ச்சையானது. இது குறித்து வெள்ளூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பட்டியல மக்கள் வகுப்பைச் சேர்ந்த 3 நபர்களை குற்றவாளிகளாக, அதாவது முரளிராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் பொய்யாக சித்தரித்து வழக்கு சேர்க்கப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து வழக்குகள் விவரங்கள் குறித்து சேகரிக்கவும் வழக்கு சம்பந்தமாக அவர்களுக்கு உதவி செய்வதற்கு வேங்கைவயல் கிராமத்திற்கு முயற்சி செய்தேன். அதுக்கு அனுமதிக்கவில்லை. எனவே வேங்கைவயல் கிராமத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு வழக்கு சம்பந்தமாக உதவி செய்ய அனுமதிக்க உத்தரவிடக் கோரி புதுக்கோட்டையைச் சேர்ந்த மலர்மணன் என்ற வக்கீல் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை இன்று விசாரணைக்கு வந்தது. அதுல நீதிபதி தனபால் முன்பு ஆஜரானது. அப்பொழுது தமிழ்நாடு அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் அகமது ஜின்னா மற்றும் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் அன்புநிதி ஆகியோர் ஆஜராகினர். இந்த வழக்கில் மனுதாரர் குற்றவாளிகளின் வழக்கறிஞரா அல்லது புகார்தரப்பு வழக்கறிஞரோ இல்லை. மனுதாரர் ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவராக உள்ளார். கடந்த மாதம் குற்றவாளியின் ஒரு வீட்டில் நடைபெற்ற துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனைவருக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. மனுதாரர் வழக்கறிஞராக தனிப்பட்ட முறையில் சென்று வர எந்த தடையும் இல்லை. ஆனால் அரசியல் சார்புடையதாக இருப்பதால் அவரை அனுமதிக்க முடியாது. மேலும் அந்த பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வெளிநபருக்கு வருவதற்கு தடை உத்தரவு இருக்கும் நிலையில இந்த அனுமதிக்க முடியாது என்று வாதிட்டாங்க. இது சம்பந்தமா நீதிபதி வாதிக்கிற போது மனுதாரர் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை ஏதேனும் மரணத்தை பெற்றுள்ளாரா அல்லது அவ்வாறு இல்லாத பட்சத்தில் யாரை பார்க்க சொல்கிறார் மற்றும் அவர்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய சட்ட உதவி மையம் இருக்கு, அதனால அனுமதிக்க முடியாது. மேலும் இது குறித்து புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தரப்புல பதில் மனு தாக்கல் செய்ய நீதிமன்றம் மதுரைகளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.